படிச்சிரு சார். Okay. For சரி. by the grace given me, I say to every one of you, do not think of yourself more highly than you ought, but rather think of yourself with sober judgment, in accordance with the faith God has distributed to each one of you. For just as each of us has one body with many members, and these members do not all have the same function, so in Christ, though many form one body, and each member belongs to all the others, we have different gifts according to the grace given to each of us. If your gift is prophesying, then prophesy in accordance with your faith. If it is serving, then serve. If it is teaching, then teach. If it is so encourage, then give encouragement. If it is giving, then give generously. If it is to lead, do it diligently. If it is to show mercy, do it cheerfully. அல்லாமலும் எனக்கு அருளப்பட்ட கிருபையினாலே நான் சொல்லுகிறதாவது, உங்களில் எவனானாலும் தன்னை குறித்து எண்ண வேண்டியதற்கு மிஞ்சி எண்ணாமல், அவனவனுக்கு தேவன் பகிர்ந்த விசுவாச அளவின்படியே தெளிந்த எண்ணமுள்ளவனாய் எண்ண வேண்டும். ஏனெனில் நமக்கு ஒரே சரீரத்திலே அநேக அவயவங்கள் இருந்தும் எல்லா அவயவங்களுக்கும் ஒரே தொழில் இராதது போல, அநேகராகிய நாமும் கிறிஸ்துவுக்குள் ஒரே சரீரமாயிருக்க ஒருவருக்கொருவர் அவயங்களாய் இருக்கிறோம். நமக்கு அருளப்பட்ட கிருபையின்படியே நாம் வெவ்வேறான வரங்களுள்ளவர்களானபடியினாலே, நம்மில் தீர்க்க தரிசனம் சொல்லுகிற வரத்தை உடையவன் விசுவாச பிரமாணத்திற்கு ஏற்றதாக சொல்ல கடவன். ஊழியம் செய்கிறவன் ஊழியத்திலும், போதிக்கிறவன் போதிக்கிறதிலும், புத்தி சொல்கிறவன் புத்தி சொல்கிறதிலும் தரித்திருக்க கடவன். பகிர்ந்து கொடுக்கிறவன் வஞ்சனை இல்லாமல் கொடுக்க கடவன். முதலாளியானவன் ஜாக்கிரதையா இருக்க கடவன். இரக்கம் செய்கிறவன் உற்சாகத்துடனே செய்ய கடவன். அந்த ஃபர்ஸ்ட் ரெண்டும் கம்பைன் பண்ணி டிஸ்கஸ் பண்ணலாம் நினைக்கிறேன். அது how does the gospel transform the way I think and see? அப்புறம் examples of thinking too highly of oneself and gospel எப்படி fights the tendency to think highly of oneself. So first how I think and see and what for examples, அப்புறம் how does gospel fight the tendency in us. இந்த பாயிண்ட்ஸ் கொஞ்சம் எடுத்திருந்தேன். Tim Keller, not too high, not too low. Part of being transformed is to have a right view of ourselves. He tells us to avoid being high-minded, despite all the warnings our culture gives about the danger of low self-esteem. The real danger is self-centeredness and egocentricity. இதுதான் சொல்றாங்களே இப்ப நிறைய பேர் வந்து மோஸ்ட் ஆஃப் இது போட்டிருக்காங்கல்ல, stemming from inflated views of one's own importance and abilities and rights. Most of the world's religions have identified. Stemming from inflated views of one's own importance, abilities and rights. Yeah. Thinking highly of oneself. என்னப்பா? எனக்கு ஒண்ணுதான் தோணுது. என்னன்னா, whenever people came in touch with God, when they encountered God, they immediately felt that they were sinners. எப்படி வந்து பேதுரு வந்து first வந்து ஜீசஸ பார்த்துட்டு when that miracle happens, right, is the boat is overflowing, the first thing he says is, Lord, go away from me, I am a sinner. And when Isaiah sees that on chapter 6 la வந்து அந்த ஆண்டவர் when he comes in touch with the throne of God, immediately he says, I am a sinner. Like unless we come in front of God, we will never know how sinful we are. The first thing we realize about இதுதான் எனக்கு எப்பயுமே தோணும். ஆண்டவர் முன்னாடி பிரேயர் பண்ணும்போது அதுக்கு முன்னாடி வரை நான் எல்லாமே கரெக்டா இருக்கிற மாதிரி தெரியும். முழங்கால் போட்டு உண்மையாலுமே ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கும் போது வந்து அந்த சிச்சுவேஷன்ல நம்ம என்னென்ன தப்பு பண்ணிருக்கோம்னு அப்பதான் நமக்கு வந்து அது ரிவீல் ஆகும். தட்ஸ் வாட் ஐ ஃபீல். ஐசாயா கூட அப்படிதானே சொல்லுவாரு. ஐசாயா 6ல வரும்ல. யா, அதே மாதிரிதான் வந்து லார்ட் சப்பர்ல வந்து எப்படி இருக்கும்னா, இப்ப வந்து சொல்லுவாங்க, இதுல இந்த என்னோட கூட இந்த இடத்துல பந்தியில இருக்கிறவன் வந்து என்னை காட்டி கொடுக்க போறான் அப்படின்னு சொல்லும்போது
எல்லாரும் மத்தவன சொல்லாம நானான்னு ஆமா. யோசிச்சு நானான்னு கேட்பாங்க. ஆமா அப்ப ஈஸியா வந்து இவனா இருக்குமோன்னு கால்குலேட் பண்ணியிருக்கலாம். பட் தென் ஆமா எவ்ரிஒன் வில் சே நானா இருக்குமோன்னு தான் அவங்க வந்து யோசிப்பாங்க. வேர்ட் வந்து எப்பவுமே ஆண்டவர் வந்து மிரர் மாதிரி நம்மள தான் ஃபர்ஸ்ட் காட்டுவார். ஆமா ஆல் டைம். ஆமா தட்ஸ் சோ ட்ரூ. நான் இது இவ்வளவு நாளா அது மாதிரி யோசிச்சது இல்ல. ஏன்னா அதுவரையில அங்கேயும் எங்கேயும் கை காட்டிட்டு இருப்பானுங்க. லைக் யார் ஃபர்ஸ்ட்னு வரும்போது தே லாஸ்ட் லைக் நான் ஃபர்ஸ்டா இருப்பேனான்ட்டு லைக் யா ஆனா அதே இதுதான் அதே பீட்டருக்கு தானே எப்படினாலும் காட் வந்து இஃப் யூ மூவ் அவே ஃப்ரம் மை டிபெண்டன்சி, நீ வந்து ரொம்ப செல்ஃப் கான்ஃபிடென்ட்டா இருந்தாலும் வந்து அதனால தானே யூ இது அந்த 3 டைம்ஸ் எப்படினாலும் பிஃபோர் ரோஸ்டர் க்ரூஸ் ஆமா ப்ரூவ்ஸ் ஹிம். ஸோ அந்த டிபெண்டன்சி வந்து whenever we are feeling self confident of even being on Christ, that we are closer and வந்து இதெல்லாம் it is not true. When God is not we are not dependent on God na self dependence எப்ப இருக்கோ he will make sure that we are proven wrong. ஆமா சோ ட்ரூ. ஏன்னா அந்த ஒரு டைம் வந்து பேதுரு சொல்லுவாரு, யார் காட்டி கொடுத்தாலும் நான் உங்களை காட்டி கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லும் போது அடுத்த வசனம் அப்பாலே போ சாத்தானே அப்படின்னு தான் சொல்லுவார். அந்த அடுத்த வார்த்தையே வந்து கெட் அவே ஃப்ரம் மீ சேட்டன் அப்படின்னு சொல்லுவாரு. லைக் that self dependency even in our faith is useless. இன்னொன்னு மெயினா அவர் சொல்றது வந்து we have to serve, like even he came to serve not to be served அப்படின்றது வந்து even அந்த லாஸ்ட் சப்பர் இது கூட he cleansed everyone's legs ன்றப்ப that proves that do not think high about yourself அப்படின்றதுக்கு அது ஒரு இதுதான். Should be other-centered people rather than self-centered people. So true. God-centered and other-centered people. So now we will not think high about ourselves. Also, I think the basic understanding நமக்கு very நம்மளால we cannot do anything by our own அப்படின்ற அந்த அண்டர்ஸ்டாண்டிங் வந்து depend on God. When something like we think like I can do it by myself, maybe a small thing or big thing, if I think like I can do it myself, அங்க வந்து we ignore God and our dependency on God. I think that is the point where we will take proud of ourselves, the pride and the proud and I can do, I don't need God. Maybe it's சின்ன மேட்டரா தான் இருக்கலாம், but still I think அது வந்து there's nothing I can do by myself, whether it's work or family or anything. ஏன்னா மத்தவங்களையும் நம்ம பார்ப்போம், இப்ப லைக் நான் பிலீவர்ஸ்லாம் they are performing themselves அந்த மாதிரி பார்க்கும்போது நம்மளும் பண்ணலாம் அப்படின்ட்டு நமக்கு ஒரு அந்த ஒரு God மேல அந்த டிபெண்டன்சியே எல்லாம் போயிரும்ல. we can also do it அப்படின்ட்டு if we depend. அது வந்து எப்படி அந்த ரெண்டு எக்ஸ்ட்ரீம்லயும் போயிடுறான். எது எனக்கு அது எப்படி சொல்றதுன்னா, கடவுள் பாத்துக்குவாருன்னு சொல்லிட்டு எதுவுமே செய்யாம சில பேர் இருப்பாங்க தெரியுமா? அப்படியே இருப்பாங்க. நம்ம பண்றது நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஆனா கடவுள் இல்லாம அதுல அந்த மாதிரி நானும் நிறைய இருந்திருக்கேன். லைக் சரி கடவுள் பாத்துக்குவாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எதுவுமே பண்ணாம அந்த இது பயமா இருக்கும். பட் where we put our faith in will be tested through. நம்ம உண்மையாலுமே அவரை நம்புறோமான்னு ஆண்டவர் டெஸ்ட் பண்ணிடுவாரு. டெஸ்ட் பண்ணாம இருக்க மாட்டாரு. நம்ம நம்புறோமா இல்லையான்றது சும்மா வாயில சொல்றதுல இல்ல, ஆக்சுவல் ஆக்ஷன்ல பண்றோமான்றது தானே இருக்கு. நான் போன்னு சொல்ற இடத்துக்கு நீ போறியா, அது உனக்கு கஷ்டமா இருந்தாலும் நீ போறியா, faith will be tested. And the right thinking about ourselves, like we should also in that own way think that we are not also low to anybody, that we are uniquely and wonderfully made, and that
we do not have to compare ourselves with others and say, oh, that person is doing so much. Yeah, they have more favor with God. It's like நம்மளோட டைமும் வரும், நம்மளோட டேலண்ட்ஸ் ஆண்டவர் யூஸ் பண்ணுவாரு அப்படின்ற அந்த ரைட் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் who we are in front of Christ also. அதான ஜிக்கி நீ சொன்ன? நான் என்ன சொன்னேன்னா, இல்ல டிபெண்டிங் ஆன் our own லைக் கூட லைக் அவுட் சைட் வேர்ல்ட்ல பாக்கும்போது நமக்கே நம்மளே ஒன்னு யோசிச்சு நம்மளே லைக் நாட் டிபெண்டிங் ஆன் காட் சொன்னேன். நம்மளே we can achieve ourselves அப்படின்னு ஒரு ஆட்டிடியூட் சொல்றேன். ஓகே ஓகே ஓகே. லைக் நாட் ஈவன் லுக்கிங் டு காட் அந்த மாதிரி சொல்றேன். அந்த மாதிரி ஆட்டிடியூடும் வந்துடக்கூடாது. நம்ம எல்லாமே அப்படி பண்ணி ஃபெயிலியர் ஆயிருக்குது. எனக்கெல்லாம் நிறைய ஆயிருக்கு. அந்த பிள்ளைங்களை படிக்க வைக்கிறதுல எல்லாம் அவங்க அப்படி பண்றாங்க. அதுதான் அந்த மாதிரி மெத்தட்ஸ் மத்தவங்களோட மெத்தட்ஸ் ட்ரை பண்ணி நம்மளும் பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு அதையே காப்பி பண்ணி அப்படியே ஃபாலோ பண்ணிடலாம் அப்படின்னு போகும்போது அது அந்த டைம்ல நம்ம ஜெபம் பண்ணிட்டு ஆண்டவரே இது என் பிள்ளைக்கு கரெக்டா அப்படின்னு கேட்டு அவரோட வழிநடத்துதல் பத்தி அப்ப அந்த மெச்சூரிட்டி அந்த அளவுக்கு இருந்தது கிடையாது. அதான் இங்க போட்டிருக்காங்க, we have to think about straight about ourselves, neither too low nor too high. Think soberly in accordance with the measure of faith God has given you. அந்த செகண்ட் பேராகிராஃப்ல ஒரு C.S. லூயிஸோட கோட் போட்டிருக்கல, ரொம்ப அழகா இருக்கு. As Christians you must avoid this. As C.S. Lewis said, he knew of no one except Christians who have ever admitted to being proud and conceited. Correct. Paul shows us that we must always be on the lookout for this danger. Yeah. Like pride is something we can never see it in ourselves, but we can always detect it in others. ஏன்னா நம்ம டீம் இருக்கு, அதனால நம்ம கண்டுபிடிச்சிருவோம். நம்ம வீடியோ போட்டு பார்த்து கண்டுபிடிக்கலாம். இதுக்கு இவ்வளவு கேவலமா இருக்கு சொல்லுறது. என்னப்பா? இல்ல விக்கி கேட்ட சொல்லிட்டா. measure of faith போன தடவை டிஸ்கஸ் பண்ணோம்ல, அது என்ன measure of faith வந்து in accordance with the faith God has distributed to each of you. Rather think of yourself with sober judgment in accordance with the faith God has distributed to each of you. அதுக்கு என்ன போட்டிருக்காங்கன்னா, தமிழ் என்னது? தமிழ்ல வந்து விசுவாசத்தின் அளவின் படியே அவனவனுக்கு தேவன் பகிர்ந்த விசுவாச அளவின் படியே. Interesting. Paul is saying that our opinion of ourselves, that most people reading this verse have thought that measure of faith means the amount of faith. That Paul is saying that our opinion of ourselves depends on the amount of faith we have, God having given some people more faith than others. In the context of all Paul has been saying in Romans, though, that seems unlikely. Besides, the word measure is the Greek word metron, and it most likely means a standard of measurement, not an amount. In other words, Paul is saying all of you have been given your saving faith in Christ crucified, and that is how you are to measure yourselves. அமௌண்ட் இல்ல அப்படின்றதுல ஒரு ஸ்டாண்டர்டா கொடுத்திருக்காரு எல்லாருக்குமே அப்படின்ட்டு. எல்லாருக்கும் ஒரே அளவா எல்லாரும் காப்பாற்றப்படுறதுக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளவு எல்லாம் ஒருத்தருக்கு அது வந்து சேவிங் ஃபெய்த். ஆமா. ஆமா. ஆனா அதிகம் கொடுத்தவங்ககிட்ட அதிக கணக்கு கேக்குற அந்த மாதிரி தானே ஒரு தாளந்து. ஆமா சொல்லுடா. இல்ல அதிகம் கொடுத்தவங்க கிட்ட அதிகம் வந்து அவர் எதிர்பார்ப்பாரு, கணக்கு எதிர்பார்ப்பாருல. அந்த ஒரு தாளந்து 2 தாளந்து 5 தாளந்து இருக்கும்போது அதே மாதிரி தெரியல. அது ஒண்ணு இருக்கு. ஆனா ஜீசஸ் ஒரு இடத்துல கடுகு அளவு விதை விசுவாசம் இருந்தாலும் அப்போ வந்து கடுகு அளவு இருக்குது, மலையளவு இருக்கு. There is a measure of faith. So there is a measure of faith a person has.
So even with Mm. small கடுகளவு பண்ணா கூட You can move you can move mountains. mountains. Mm. So Jesus himself is talking about the measure of Faith. faith a person has. கடுகளவு விசுவாசம் Mm. இருக்குன்னா அப்ப அதுக்கு அடுத்த அளவு இருக்குன்னு தானே இருக்குல்ல அர்த்தம். தேங்காய் Mm. சைத்து அது செஞ்சுரியன் பதி சொல்லுவார்ல, Mm. செஞ்சுரியன் பதி சொல்லுவார்ல, the faith இந்த வந்து மாதிரி ஃபெய்த் நான் இஸ்ரேல்ல கூட ஆ, பார்த்தது இஸ்ரேல் இல்ல. பார்த்தது பார்த்தது இல்ல இல்ல அப்படின்னு வரல. ஆமா. So it's not faith is not a boolean மாதிரி like it's not a boolean. What is Boolean? It's not yes or no. Like Yeah. 1 or 0. எஸ் ஆர் Yeah. நோ மாதிரி. Mm. It's not 1 or 0. Okay. Mm. It's not இருக்கா இல்லையா கிடையாது. There is a measure of faith. Mm. அது கரெக்ட். ஆனா விசுவாசத்தில் வளரவும் அப்படின்னு பால் சொல்றாருல, விசுவாசத்துல வளரணும் அது. Mm. இருக்கு. நம்ம மெஷர் ஆஃப் ஃபெய்த் இருக்கு. இந்த நான் பீட்டர் கூட ஃபெய்த்ல தான் நடப்பாப்ல, டக்குன்னு இதாயிடும் அப்புறம் விழுந்துருவாரு. ம். But yeah. இதுல கூட திட்டுவார்ல, டிசைபிள் யூ அன்பிலீவிங் அண்ட் பெர்வர்ஸ் ஜெனரேஷன் அப்படின்னு. ஆமா. அந்த தாமஸ் கிட்டயும் சொல்றாருல, Mm. நீ வந்து பார்த்து பிலீவ் பண்ற, ஆனா பார்க்காம பிலீவ் பண்றவங்க இதை விட பெட்டர் அப்படின்ட்டு. ம். Mm. தொட்டு பார்த்து பிலீவ் பண்ற, ஆனா தொட்டு பார்த்து பிலீவ் பண்ணாம இருக்க இதை விட பெட்டர். பார்க்காம பிலீவ். இன்னொரு இடத்துல வந்து எல்லாம் இந்த கானானிய ஸ்திரீயும் இந்த ஸ்திரீயும் பார்த்து சொல்றாருல்ல, இந்த மாதிரி பட்சத்தை நான் இஸ்ரவேல்ல பார்த்தது இல்ல அப்படின்ட்டு. அப்ப இஸ்ரவேல் பார்த்த விசுவாசத்தை விட அவளோட விசுவாசம் அதிகம் தானே அர்த்தம். விசுவாசம் is not that much. ஆமா ஆமா. சரி, அப்படி இருக்கிறதுனால என்ன டிஃபரன்ஸ் தான் யோசிச்சுட்டு இருக்கேன். ம். சரி, ஏன்னா நான் இன்னொன்னு படிச்சிட்டு இருந்தேன். அது பேர் என்ன, இந்த வாரம் ஏதோ நம்ம டெய்லி பிரெட்லயும் ஏதோ டெய்லி பிரெட்லயே வந்துச்சு, the gift of salvation has been given to all. ஓகேவா? பட் whether gift and price are different இல்ல. whether giftன்றது வந்து it's given common to all. பட் அந்த எதை இன் ரெஃபரன்ஸ் வந்து வச்சிருந்தாங்கன்னா, நம்ம பாலோடது வச்சு ஐ ஹவ் ரன் வந்து குட் ரேஸ் அப்படின்னு சொல்லி இது பண்றப்ப, ஸோ வெதர் த பிரைசஸ் டிஃபர். ரைட். ஸோ இப்போ இதே மாதிரி நம்ம ஃபெய்த் ஒருத்தருக்கு டிஃபரெண்டா இருக்கிறதுனால, தோ இட் இஸ் டுவர்ட்ஸ் தி சேம் கோல் ஆஃப் ஃபாலோயிங் கிரைஸ்ட் ஆர் இதுன்னா, டிஃபரன்ஷியல் ஃபெய்த் இருக்கிறதுனால என்ன, வாட் இஸ் த அதோட ஃபைனல் அவுட்கம் என்ன அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கேன். இப்ப வந்து நம்மளோட ஃபெய்த் டிஃபர் ஆகும்போது நம்மளோட ஆக்ஷன்ஸ் வந்து டிஃபர் ஆகும். இல்ல, நம்மளோட ஆக்ஷன்ஸ் வந்து டிஃபர் ஆகும். இப்ப தானியேலுக்கு இருந்த விசுவாசம் வந்து, அவன் சின்ன பிள்ளையா இருக்கும் போதே போய் அவனுக்கு வந்து எனக்கு 10 நாள் வெஜிடபிள்ஸ கூட ராயல் ஃபுட்டுக்கு ஈக்குவலா அது வேலை பார்க்கும்னு சொல்லி போய் ஆர்கியூ பண்றான். ஆர்கியூ பண்ணி அதை ப்ரூவும் பண்றான். லயன் டென்ல போறதுக்கும் பயப்படல. அதே இது வந்து the amount of faith will determine how far we will go for God. It will surely determine. There were many people who couldn't tribulation வரும்போது நிறைய பேரை விழுந்து போவாங்கன்னு நிறைய எழுதியிருக்கு. அப்ப வந்து இயேசுவானவர் வந்து கடைசியில கேக்குறாரு, டிசைபிள்ஸ பார்த்துட்டே கேட்பாரு, நீங்களும் என்னை விட்டுட்டு போயிருவீங்களான்னு. ஒரு வசனம் வரும்ல சில்வியா, when நிறைய பேர் உங்களை அக்யூஸ் பண்ணுவாங்க, என்னை இது பண்ணிட்டு போவாங்க, நிறைய பேர் விட்டு போயிருவாங்க. பிகாஸ் என்ன தெரியுமா, அந்த ஜூயிஷ் பீப்புள்கிட்ட வந்து சொல்லுவாரு, கேட்பாரு, இல்ல யூ வில் ஈட் மை ஃபிளஷ்னு, ஜான் 16 நினைக்கிறேன், you will have to eat my flesh and drink my blood ன்னு சொல்லும்போது, இது வந்து கடினமான உபதேசமா இருந்ததுனால நிறைய பேரை விட்டுட்டு போயிருவாங்க. அப்ப வந்து டிசைபிள்ஸ பார்த்து கேட்பாரு, நீங்களும் என்ன விட்டுட்டு போயிருவீங்களா அப்படின்னு. அப்ப பேதுரு தான் சொல்லுவாரு, நான் உங்களை விட்டுட்டு நாங்க எங்க ஏசப்பா போவோம் அப்படி. லைக் நான் கொலோக்கியலா சொல்றேன், where can we go God with leaving you அப்படின்னு வரும். That faith when to stay back even when it is hard, that is a different that faith only will keep us going.
even during difficult times. அது ஒண்ணு இருக்கு. ஆனா அது வந்து sometimes it can be misplaced faith கூட இருக்கும்ல. லைக் அந்த போட்ல வந்து போகும்போது எல்லாரும் வந்து இந்த ஸ்டார்ம் வரும்ல, அப்போ ஜீசஸ் வந்து எந்திரிச்சு வேர் இஸ் யுவர் ஃபெய்த் அப்படின்னு யூ டோன்ட் ஹேவ் ஃபெய்த்னு திட்ட மாட்டாரு. வேர் your faith can shift to something else also, like the object of the faith can is take also over faith. yeah, Fear can take over, replace faith. பட் இந்த மார்க் 9ல அந்த வருதுல்ல, ஸோ மார்க் 9 verse 14ல தான் அந்த இது வருது. The disciples were not able to feel. அப்பதான் சொல்றாரு, the faith is not enough. 14 கரெக்ட். இது அந்த ஒரு அளவுக்கு மேல பேய துரத்துறதுக்கு முடியாது அவங்களால. ஃபாஸ்டிங் எதுவும் வரும்ல தானே. ஆமா ஆமா. பிசாசு ஜெபத்தினாலும் உபவாசத்தினாலுமே அன்றி மற்ற விதத்தினாலும் புறப்பட்டு போகாது. விசுவாசம் இல்லாத சந்ததியேவா இது வரைக்கும் நான் உங்களோட இருப்பேன். ஆமா. பீட்டருக்குமே சொல்லுவார்ல, அது வந்து இந்த லூக்ல 22:31-32ல இது மாதிரி ஜீசஸ் praying on behalf of Peter, and Satan has decided to have you that he may sift you as a wheat, but I have prayed for you that your faith will not fail. So அது வந்து ஜீசஸ் வந்து உனக்கு அது வராம தடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லல. அது வந்து it's going to happen, but I prayed that your faith will not fail அப்படின்னு. விசுவாசம் ஒளிந்து போகாதபடிக்கு உனக்காக வேண்டிக் கொண்டேன். ஆமா ஆமா. So அது வந்து ஏன்னா ஜீசஸ் knew that அந்த faith இல்லனா ஜீசஸ் வந்து ஜூடாஸ் மாதிரியே போய் he could have committed suicide. Peter ஏன்னா ஜூடாஸ் he made the same mistake. Yes, Peter வந்து has to be tested like that also. அவருக்கு வந்து ஒரு அதிக அந்த பெண்டிகாஸ்ட்ல ஏறி பேசுறதுக்கு அவர் தனியா நிக்கணும்னா இவரும் எக்ஸ்ட்ரா ஒரு ட்ரிபுலேஷன், ஒரு டெஸ்டிங். Like I always feel like the people who before they are given that authority in front of God, they will be tested more also. ஆமா. பீட்டர் தான் நிறைய இந்த கடைசியில ஜான்ல கூட சொல்றாருல்ல, ஏன்னா அவங்க திருப்பி மீன் பிடிக்க போயிருவாங்க. ஆமா ஆமா. So but they essentially they didn't deny Jesus, but they just went for fishing because they believed many things, but they didn't believe the Great Commission. So they did believe him as the Messiah and all, but அவர் கடைசியில் கொடுத்த இது வந்து நீ போய் எல்லாம் பிரசங்கம் பண்ண அப்படின்னா அப்பா அவனுக்கு அந்த விசுவாசம் இல்லை. அப்பதான் கூட்டி வச்சு தனியா திருப்பி என்னை do you love me feed my sheep. ஆமா. There is maybe a saving faith, then there is I mean, I think the first faith would be the saving faith. Then on that, on top of it, you can build your structure. Right? Prasanna கேட்டான்ல அதுக்கு சொல்றேன். Is the difference in our behavior. We will act how we believe. Faith ஆண்டவர் மேல இருந்ததுன்னா எந்த அளவுக்கு ஆண்டவர் மேல faith இருக்கோ அந்த நான் சத்தியமாவே நான் வந்து நம்ம காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டோம். உலகத்தோட இதுல வந்து இல்ல என் ஆண்டவர் செய்வாருன்னு காத்திருப்போம். அதுல வந்து என்னோட நான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து இவங்க அம்மாவை தான் பார்த்திருக்கேன். வைஜிக் மாப்பிள்ள தேடிட்டு இருந்தாங்கல்ல, அப்ப நிறைய பேர் கொண்டு ஆர்டினரியா டீச்சரு அவங்களெல்லாம் கொண்டு கொடுப்பாங்க. என் மாமியார் வந்து ரொம்ப இன்ஜினியர்னா கல்யாணம் பண்ணி கொடுப்பேன், இல்லைன்னா நான் ஊழியத்துக்குனாலும் அனுப்புவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபர்மா இருந்தாங்க. இல்ல என் ஆண்டவர் எனக்கு இதை கொடுப்பாரு. ஐ எம் நாட் சேயிங் லைக் இது நான் காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டேன். The world says I am not good enough for that, but I'm trusting God is going to give me that kind where you will resist the world's advice and say, oh இவ்வளவுதான் நீ இதை காம்ப்ரமைஸ் பண்ணி போயிரு, உனக்கு இதுதான் கிடைக்கும், இதுதான் கரெக்ட் அப்படின்னு சொல்றது இல்லாம இல்ல, you wait for God, for him. It will take time. Sometimes it will be delayed. In that time to wait and say yes, my God will save me. If not, அந்த ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ சொல்வானுங்கல்ல, ஆமா ஆமா, அவருக்கு ரட்சிக்க வல்லமை உண்டுன்னு எனக்கு தெரியும், ஆனா பண்ணலனாலும் we will not serve you அப்படினு
அந்த ஒரு அந்த ஒரு கைண்ட் ஆஃப் ஃபெய்த், அது ஒரு மாதிரி ஃபெய்த். ஆமா. What, Prasanna? Does it make sense or no? Yes. No. அவ என்னடி அவ எங்க பிரவி தூங்கியாச்சா? போயிட்டாளா? இங்கதான் இருக்கேன், சாஞ்சிருக்கேன். பிரவீனா 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 அக்காவா? அவ போயிட்டான்னு நினைக்கிறேன். இருக்கேன்டி, இருக்கேன். உன் faith கதை எல்லாம் நல்லா இருக்கு சொல்லு. பிரவீனா ஆன்சர் பண்ணல இன்னும். ஆமா, எங்கடி இருக்க? ஒளிஞ்சிட்டு இருக்க? நான் கார்ல இருக்கேன். கார்ல இருந்தா என்ன? நான் ஃபுல் டைம் கார்ல இருந்து தான் பேசுறேன். நீ ஃபுல் கூட டைம் கார்ல யாராவது இருந்து இருக்காங்களா? பேசு. சரி, இது எடிட் பண்ணணும். வேண்டாம், திட்டுவான் டேனி அப்புறம். சரி, அடுத்த கொஸ்டின் போலாம். How does the phrase one body but many members help us understand the makeup of the local church? இது நம்ம படிச்சிட்டோம்ல ஜிஜி. படிச்சிட்டோமோ? ஆமா, yeah. இதுவும் படிச்சோமா? How does the gospel promote unity despite the huge diversity of people? இதுவும் அதே ஆல்மோஸ்ட் தானே. இது வேணா, how can our pride destroy unity within the local church? ஒருத்தவங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஊழியம் பெருசு, இன்னொருத்தவங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஊழியம் சின்னது அப்படின்னு நம்ம கம்பேர் பண்ணி நினைக்கிறது. அதான் அந்த பாடி மெட்டஃபர் ரொம்ப அழகா இருக்கும்ல. ரொம்ப ஆமா. ஆமா, ஹார்ட் தான் நான் தான் பெருசு, இல்ல நீ தான் பெருசுன்னு ஒரு ஆர்கனும் சொல்ல முடியாது. ஈச் ஒன் ஹஸ் இட்ஸ் ஓன் ஃபங்க்ஷன். கரெக்ட். First Corinthiansலயும் வரும்ல இது. அதுல ரொம்ப அழகா ஃபர்ஸ்ட் கொரிந்தியன்ஸ்ல எப்படி இருக்கும்னா, கனத்துக்கு என்னது கனவீனத்துக்கு இல்ல அதான் அது எப்படி வரும்னா, the most valuable things will be hidden and the most useless things will be shown அப்படின்ட்டு இருக்கும். அப்படி இருக்கும் அந்த வசனம். எப்படி இருக்கும் ஜிக்கி வாசி? First Corinthians 12. அந்த ஹார்ட் அதெல்லாம் வந்து ஹிட்டனா இருக்கும்ல. Yeah, the eye cannot say to the hand, I don't need you, and the head cannot say to the feet, I don't need you. On the contrary, those parts of the body that seem to be weaker are indispensable, and the parts that we think are less honorable, we treat with special honor. And the parts that are unpresentable are treated with special modesty, while our presentable parts need no special treatment. But God has put the body together, giving greater honor to the parts that lacked it, so that there should be no division in the body, but that its parts should have equal concern for each other. If one part suffers, every part suffers with it. If one part is honored, every part rejoices with it. அது எப்படி நம்மளும் அப்படிதான் சர்ச்சை வந்து ட்ரீட் பண்ணோம். ஒருத்தருக்கு எப்படி ஒரு கால் அடிபட்டா கண்ணுல இருந்து தண்ணி வரும், உடனே கை என்ன பண்ணும், அத வந்து அந்த அந்த காலோட அந்த ஊண்டை கிளீன் பண்ண ஆரம்பிக்கும். ஹெட் வந்து எப்படி வந்து மருந்தை இது பண்ணலாம்னு திங்க் பண்ணும். So that part, every part of the body, when something is hurting, is trying to heal that part of body. அதே இது நீ சர்ச்ல நினைச்சு பாத்துக்கோங்க. ஒருத்தர் ஹர்ட் ஆனா இமீடியட்டா instead of covering them, instead of helping them heal, if in a body we are fighting with each other, இவன் இப்படி பண்ணா நல்லா அடி வாங்கிட்டோம், இந்த கால் எதுக்கு அந்த வழியில போச்சு, நல்லா அடி வாங்கிட்டோம் அப்படின்னு இந்த புத்தி நினைச்சிச்சுன்னு வச்சுக்கோவேன், முள்ளு வழியில எதுக்கு போச்சு, நீ கண்ணை வச்சு பார்க்காம போனல, அதான் ஆணி குத்துச்சு, நல்லா குத்துட்டோம். Like that's how we also think, right? Sometimes about somebody, when somebody falls or somebody gets into we immediately think, we never think in this angle. தப்பு பண்ணாதானே நல்லா வாங்கி கட்டும். ராபின்க்குலாம் இதெல்லாம் தெரியவே இல்லை, ஏன்னா அப்படி அவங்க நினைக்கவே மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். இது ஒருத்தர் சொன்னாரு, எங்க மெட்ராஸ்ல இருந்துதான் தமிழ் சர்ச்சுக்கு வந்திருந்தாரு, ஒரு தாத்தா வந்திருந்தாரு, அவர்தான் சொன்னாரு, கண்ணு அழுக, ஒரு இடத்துல அடிபட்டுச்சுன்னா கண்ணு அழுகும், எல்லா பார்ட் ஆஃப் பாடியும் டு ஹீல் தட், அதுக்கு ஒர்க் பண்ணும் அந்த இடத்துக்கு.
எப்படி என்னால எப்படி அதை ஹெல்ப் பண்ண முடியுமோ பண்ணும். தட்ஸ் ஹவு இன் அ சர்ச் வித் somebody is hurting, you should do your part. ஆமா. I think அந்த சின்ன sometimes அந்த சின்ன சர்ச்சஸ்ல வந்து அந்த கன்சர்ன் இல்ல கன்சர்ன் இல்ல, ஐ திங்க் இட்ஸ் மோர் ஒருத்தருக்கு ஒருத்தர் தெரியும். பட் when you go to a larger church, பெரிய சர்ச் இருக்கும்போது people won't even know the next, right? Like people won't even know that somebody is in need. I think அதனால I think நம்ம இதுலயே கூட they need they are looking ஸ்மால் for குரூப்ஸ் இருக்கிறதெல்லாம் ஆமா. so at least within the group you can share and we can help. நமக்கு வெளியில இருந்து பார்க்கும்போது தெரியாதுல்ல யார் யார் என்ன ஃபீல் பண்றாங்கன்னு கூட. இப்ப இந்த ஆமா ஸ்மால் குரூப் இப்ப ஆரம்பிச்சிருக்கோம்ல நாங்க. இப்போ நிறைய பேர் அதுக்கப்புறம் சொன்னாங்க போன வாரம் வந்து நாங்க இந்த மாதிரி we were waiting for something like this, thank you so much for starting அப்படின்ட்டு நிறைய பேர் சொன்னாங்க. அதனால they all are longing for that அந்த ஒரு fellowship and எத்தனை பேர் வந்து 4 years 5 years church வரும் already 5-6 years அட்டெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த ஃபாலோ அப்பும் இருக்க மாட்டேங்குதுல. அதான் சின்ன சின்ன சர்ச்சஸ்ல வந்து அது இருக்கும். ஏன்னா அந்த பாஸ்டரே எல்லார்கிட்டயும் கனெக்டடா இருப்பாரு. அந்த மாதிரி எல்லாம் இருக்குல்ல சின்ன சர்ச்சஸ்ல எல்லாம். இந்த பெரிய சர்ச்சஸ் போகும்போது அது ஒரு டிராபேக் ஆக்சுவலா. இல்ல ஒருத்தங்களுக்கு ப்ரே பண்றதுக்கு கூட we need someone ல நமக்கு. ஆமா ஆமா. அதனால அதுக்குமே வந்து we need each other. ஆமா. அந்த ப்ராப்ளம் எது வருதுன்னா நான் லீடர் ஆகுறேன்னு ஒருத்தர் வந்து எடுத்துக்கிட்டு அவங்க அதை ஒரு இதா ஆக்குறாங்கல்ல ராபின். அது ஒரு பிரைட்ஃபுல் திங் ஆகும்போது எல்லாரும் லீடர் ஆகணும்னு ட்ரை பண்றாங்க. and that's how the split and everything comes. The thing is the aim should not be who is the leader, but that community should be the main focus. ஆனா நம்மளே சம்டைம்ஸ் அந்த இன்டென்ஷனலா இது பண்ண மாட்டோம்ல பிரியா. லைக் விட்டா போதும் அப்படின்லாம் நானா வந்துருவேன் சம்டைம்ஸ். ஓகே அந்த இத பில்ட் பண்ணும் அப்படின்றதே கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டே இருப்பேன் நிறைய தடவை நானு. அது நான் முதல்ல அப்படி இருந்தேன் ஜிக்கி. இப்ப பிஎஸ்எஃப் போனதுல இருந்து இல்ல இன்னும் இந்தியன்ஸ்ல இருந்து ஓடி வந்துருவேன். ஏன்னா அவங்க அப்படிதான் ஏன்னா இந்த மாதிரி உள்ளுக்குள்ள இந்த மாதிரி சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. நான் பெரிய ஆளா நீ பெரிய ஆளான்ட்டு. ஓகே நான் வந்து இப்ப கொஞ்சம் பேரு இங்க ஒயிட்ஸ் ஓட இருக்கேன்ல அவங்க பயங்கர பணக்காரிங்க. அவளுங்க கிட்ட எல்லாம் நிக்க கூட முடியாது. ஓகே ஆனா அந்த லேடிஸ்க்கும் ஒரு தேவை இருக்கும். லைக் பிள்ளைங்க பிரச்சனை பண்ணும், பிள்ளைய ஸ்கூல்ல இருந்து துரத்துறேன்னு ஒருத்தன் சொல்லிட்டு இருப்பான். சோ அது வந்து இவங்களுக்கெல்லாம் நமக்கு பிரச்சனை இருக்குமா அப்படின்ட்டு நம்ம வந்து நினைப்போம்ல. இவங்களுக்கு எல்லாம் என்ன பிரச்சனை இருக்க போகுதுன்னு வெளியில இருந்து பார்த்தா அப்படியே மாடல்ஸை விட பியூட்டிஃபுல்லா இருப்பாளுங்க. ஆனா அவங்களுக்கும் இருக்கும். இந்த குரூப்ல மாத்திரம் நான் இன்வால்வ்டா இருக்கேன். பட் தமிழ் சர்ச்ல கொஞ்சம் பேர்ட்ட இன்வால்வ்டா இருப்பேன். தெரியல முதல்ல அப்படி இருப்பேன்டி. இப்ப கொஞ்சம் பரவாயில்லாம ஆயிட்டேன். இன்வால்வ் ஆகி ஓகே குட். இன்வால்வ் ஆகல. எப்படி சொல்றது, ஒரு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பிரவி நம்மளோட மைண்ட் செட் இருக்கிறவங்களோட தான் நம்மளால பழக முடியும். ஆமா ஆமா அதுவும் ஒண்ணு இருக்குது. ஆமா நம்மள சில பேருக்கு வந்து இப்போ இந்த நமக்கே நிறைய பேர் பேசுறதெல்லாம் நான் வந்து காண்ட் அக்செப்ட். லைக் முஸ்லிம்ஸ் எல்லாம் ஒரு மாதிரி ட்ரீட் பண்ணுவாங்க, பிளாக்ஸ் ஒரு மாதிரி ட்ரீட் பண்ணுவாங்க. அந்த இடத்துல என்னால இருக்க முடியாது. என்னால I cannot even be peaceful. அந்த மாதிரி உட்கார்ந்து பேச கூட நமக்கு ரொம்ப இஷ்டம் இருக்கு. முடியாது. யார பத்தியும் கீழ பேசுறதோ நம்மள பத்தியே பெருசா பேசிட்டு பிள்ளைங்க கிட்ட காம்படிஷன் பண்ணுவாங்கல்ல. அந்த கம்பேரிசன் அந்த மாதிரி அந்த இடத்துல எல்லாம் நம்ம போய் அவங்களோட இதான் நம்மளும் அப்படியே திருப்பி இன்னும் கொஞ்சம் லோவா ஆயிருவோம் நம்ம. இல்ல நான் அந்த சில ஸ்மால் குரூப் மாதிரி அந்த ஸ்டடீஸ்க்கு போனேன் வந்துட்டு முன்னாடி. அதுல ஊர்ல இருக்கிற எல்லாருமே தப்பு பண்ணுவாங்கன்ற மாதிரி பேசுவாங்க. இருக்கிறதே தப்பு அப்படின்ற மாதிரி நான் யோசிப்பேன் அப்ப அங்க உட்கார்ந்து. இல்ல அந்த மாதிரி இடத்துல எல்லாம் நான் அது என்னால உட்காரவே முடியாது. ஏன்னா நான் அதுக்கு ஆப்போசிட்டா நம்மளும் அந்த மாதிரி ஆயிட்டோம்னா க்ரோவே ஆக மாட்டோம். கரெக்ட். அந்த மாதிரி இதான் வந்து நமக்குன்னு ஒரு இடத்த ஆண்டவர் வச்சிருப்பாரு. அந்த இடத்துல நம்ம ஒரு லைட்டா இருந்துட்டு வந்துடணும்.
இந்த தமிழ் சர்ச்சும் எனக்கு சூட்டே ஆகல. ஏன்னா அகைன் நீ சொல்ற அதே தாண்டி, ஆமா ஆமா யாரோட பாவத்துக்காகவும் நான் மன்னிப்பு கேக்குறேன். உன்னோட ஆமா பாவம் ஆமா என்னன்னு பாக்கவே முடியா? தெரியாது. இல்ல பிரியா, நான் இப்ப போற ஒரு தமிழ் ஃபெலோஷிப் அது எனக்கு பிடிச்சிருக்கு, ஓகேவா? ஆனா ஓகே. நான் சொல்ற ஸ்மால் குரூப் வந்து நான் அமெரிக்கன்ஸோட போனது. ஓ, அவங்களும் அப்படிதான் பண்ணுவாங்க. இந்த அபார்ஷன். அப்படிதான் ஆமா ஆமா பண்றாங்க. நீங்க abortion, க்ளோஸரா போறப்ப ஹாலிவுட் பத்தி அஹ், பேசுவாங்க. இல்ல வந்துட்டு வேற வேற குரூப் இருக்கு ஜிக்ஸ், பிரவீனா. அந்த அஹ், வயசானவங்க, அஹ், கொஞ்சம் மிடில்லா இருக்கிறவங்க, அவங்க அந்த தெரியல, அது எல்லாமே ஒரு குரூப் தான். சில குரூப் இப்படிதான் பேசிட்டே இருக்கும். காலேஜ் எல்லாம் இவ்ளோ பேடா இருக்கு, பப்ளிக் ஸ்கூல்ஸ் எல்லாம் இவ்ளோ பேடா. ஆமா ஆமா கிறிஸ்டியன் ஸ்கூல்ஸ் தான் பெஸ்ட் அப்படின்வாங்க. ஆமா வந்து ஆமா. கரெக்ட். நான் வந்து என் பிள்ளைங்க பப்ளிக் ஸ்கூல்ல தான் படிச்சிருக்கு. என் பிள்ளைங்களோட டீச்சர்ஸ், நான் எப்பயுமே சொல்லிட்டே இருப்பேன், திருப்பி திருப்பி அவங்க கிட்ட சொல்லிட்டு, இல்லையே என் பிள்ளைங்களும் இங்கதான் படிச்சிருக்கேன், என் பிள்ளைங்க கிட்ட எல்லாம் அன்பா தான் இருந்தாங்கன்னா அது பிடிக்காது அவங்களுக்கு. நானும் சொல்லுவேன், கேத்தலிக்ஸ் இப்ப எங்க சர்ச்சோட பாஸ்டர் ஒய்ஃபே வந்து பப்ளிக் ஸ்கூல்ல ஒர்க் பண்றாங்க. அவங்களுக்கான கேத்தலிக் பப்ளிக் ஸ்கூல்ஸ் பிடிக்காது. அதனால நம்ம போய் யாரும் ஒரு புது ஃபேமிலி வந்தாங்க, என்கிட்ட டீடைல்ஸ் கேட்டிருந்தாங்க, கேத்தலிக் ஸ்கூல் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு. நான் வேணும்ட்டு அவங்க முன்னாடி இட்ஸ் வெரி வெரி நைஸ், இட்ஸ் கிறிஸ்டியன் ஸ்கூலை விட பெட்டரா இருக்கும். ஆனா அவங்களுக்கு அதெல்லாம் பிடிக்காது. கேத்தலிக் ஸ்கூல்ல வந்து அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்களாம். இந்த மாதிரி நம்மளையே பெரிய ஆளுங்கன்னு நினைக்கிறது அது வந்து பிரைட் தான். கிளியராவே தெரியும் அது பிரைட் தான். அந்த இடத்துல இருக்கணும்னு நம்மள ஆண்டவர் சொல்லவே இல்ல. அது விட்டுறலாம். நீ சொல்றது அது இப்போ தமிழ் ஃபெலோஷிப் ஏதோ ஒண்ணு உனக்கு பிடிச்சிருக்குல்ல, அதுல கண்டினியூ பண்ணு பிரவீனா, அவ்வளவுதான். நம்ம வந்து நம்மளோட வேல்யூஸ காம்ப்ரமைஸ் பண்ணிக்க முடியாது. அது நான் சொல்லவே இல்லை. அப்படின்னா நம்ம என்ன க்ரோ ஆகுவோம்? ஐயோ, இவங்க கொரட்டை விடுறாங்களே. எங்களுக்கு வந்து அண்டர் ரெண்டு, ஐ திங்க் 2 ஃபேமிலி 3 ஃபேமிலி அந்த அளவுக்கு மட்டும் கொஞ்சம் நம்ம வல்னரபிளா ஷேர் பண்றோம். ஏன்னா இதான் எங்க ப்ராப்ளம் அப்படின்னு நாங்க ஷேர் பண்ற அளவுக்கு வில் பி க்ளோஸ். அடிக்கடி மீட் பண்ற அந்த மாதிரி ஒரு 2 ஃபேமிலி வி கேன் சே. அவங்களும் அதே மாதிரி அவங்க என்ன ப்ராப்ளம்ல போயிட்டு இருக்காங்கன்னு வல்னரபிளா ஷேர் பண்ணுவாங்க. சோ நம்ம ஐயோ அவங்களுக்கு அப்படின்னு ஜோம் பண்ணுவோம். சர்ச்சுங்கிற அளவுக்கு அப்படி தெரியல. ஆனா ஆண்டவருக்குள்ள அந்த 2 குடும்பங்களோட நாங்க கனெக்டடா இருக்கோம். அவங்களுக்கு ஒண்ணுன்னா கண்டிப்பா ஜெபம் பண்ணுவோம். அதே மாதிரி போன் பண்ணி நேத்து ஒருத்தவங்க வந்து ஒரு பெரிய வேலை அவங்களுக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னு சொன்னாங்க. அவ்வளவு சந்தோஷம் எனக்கு இதயத்துல இருந்து. நீங்க எவ்வளவு நல்லவங்கன்னு அவங்க ரொம்ப நாளா 10 வருஷமா தரம்ல ஒர்க் பண்ணிட்டு இங்க வந்துட்டு அவங்களுக்கு வேலையே கிடைக்கல. இப்போ வந்து ரொம்ப வேலை ஒண்ணு கிடைச்சிருச்சு. அது வந்து ரொம்ப ஜாய்ஃபுல்லா இருந்து, என்னவோ எனக்கே கிடைச்ச மாதிரி அப்படியே இருதயத்துல இருந்துச்சு. நான் நினைச்சு பார்த்தேன், நம்ம இந்த இடத்துல ஆக்சுவலா பொறாமப்படணுமே, நமக்கு பொறாம வர மாட்டேங்குது. ஐடியலா நம்ம அப்படித்தானே பண்ணுவோம். நமக்கே அப்படி சாய்ஸ் வித் தம். அதான் வந்து அதே மாதிரி ஒருத்தவங்க கஷ்டத்துல போகும்போது அது உண்மையிலே என்னால ஒரு நாள் ஒருத்தவங்க வந்து ரொம்ப கஷ்டமான இதுல போகும்போது என்னால படிக்கவே முடியல அன்னைக்கு. திருப்பி அதே ஞாபகம் வந்துச்சுன்னா திருப்பி நான் அவங்களுக்கு ஆண்டவரே அதை எப்படியாவது காப்பாத்துங்க ஆண்டவரே, அவங்களுக்கு எப்படியாவது பீஸ் கொடுங்க ஆண்டவரே. ஸோ வி ஜஸ்ட் கீப் கோயிங் பேக். நிறைய இருந்தாலும் அந்த ஒரு 2 ஃபேமிலி அந்த மாதிரி ஆண்டவர் வந்து நம்மளுக்கு கொடுக்குறாரு. ஆமா, இது ஒரு நல்ல டெஸ்டிமோனி சில்வியா. லைக் we cannot love on our own. அந்த ரோமர் 5ல தானே வாசிச்சோம் ஜிக்கி. அந்த ஹோலி ஸ்பிரிட் வந்து அன்பை நம்ம இருதயத்துல ஊற்றும் போதுதான் நம்ம வந்து நம்மளோட அன்பு வந்து நம்மளால இது பண்ண முடியும். அந்த நேச்சுரல் எபிலிட்டி நேச்சுரலா நம்ம பாடியில ஃபீல் பண்றத தாண்டி தெய்வீகம் கிரைஸ்ட் நமக்குள்ள வந்தாதான் இந்த மாதிரி மற்றவங்களுக்கு நல்லது நடக்கும் போது நமக்கு அது இன்னும் நடக்காத போது நம்ம ரிஜாய்ஸ் பண்ண முடியும். Not possible humanly. Whatever you can pretend on the outside, but on the inside you cannot. It's because of God and God only. ஆனா சில இதுல சிச்சுவேஷன்ல நம்ம சம்டைம்ஸ் சில பேர் அப்படி நினைப்போம். நம்மள ஆனா அப்படி சில பேர் நினைக்க மாட்டாங்களே. டபுள் கேம் ஆடுறோம்னு நம்மகிட்ட பண்ணுவாங்கல்ல. அதுக்கு அவங்கதான் கணக்கு கொடுக்கணும். we are not responsible for other person's actions. நம்ம வந்து நம்மளோட இதுக்குதான் கணக்கு கொடுக்கணும். இந்த எண்ட் இவன் இப்படி என்ன பண்ணிட்டான் அதனால நான் இப்படி பண்ணிட்டேன்னு நான் போய் ஆண்டவர்கிட்ட நம்ம சொல்லவே முடியாது. நீ பண்ணதுக்கு தான் நீ கணக்கு கொடுக்கணும். நம்ம பண்ற
நம்ம பண்ற ஆக்ஷனுக்கு தான் வந்து நம்ம கணக்கு கொடுக்க வேண்டி வரும். அவன் அப்படி பண்ணா அதனாலதான் நான் இப்படி பண்ணேன் அப்படின்னு we cannot say. So that outpouring of love can come only through Christ. ஆமா, அந்த வசனம் அதுதான். Romans 5ல hope does not put us to shame because God's love has been poured out into our hearts through the Holy Spirit who has been given to us. அதான் ஒரு டீச்சிங் லீடர் சொன்னாங்க, suddenly I cannot go and love 20 people. It's not possible humanly. Unknown people 20 people போய் லவ் பண்ணனா எப்படி லவ் பண்றது? மென்டலா முடியாது. பட் அந்த ஆவியானவர் இருதயத்துக்குள்ள அந்த அன்பை ஊற்றும் போது அது எங்க இருந்து வருதுன்னே தெரியாது. மற்றவங்களோட சேர்ந்து அழுவோம், மற்றவங்களோட சேர்ந்து மற்றவங்களுக்காக உயிரை கொடுத்து ஜெபம் பண்ணுவோம். அது அவங்களுக்கு கூட தெரியாது நம்ம எவ்வளவு நேரம் ஜெபம் பண்ணிருக்கோம்னு. பட் வில் நாட் கேர் ஆல்சோ ஆஃப்டர் சம் டைம். Anyway. அடுத்தது compare this passage with Romans with 1 John 2:15 to 17. 1 John 2:15 to 17. உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பில்லை. ஏனெனில் மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையும் ஆகிய உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, அவைகள் உலகத்தினால் உண்டானவைகள். உலகமும் அதன் நிச்சயம் ஒளிந்து போம், தேவனுடைய சத்தத்தின்படி செய்கிறவனோ என்னென்றைக்கும் நிலைத்திருப்பான். So how is conformity to this world an obstacle to be? Well, I think in the first ரெண்டு verse ஓட question நினைக்கிறேன். And the living sacrifice an obstacle to being a living sacrifice for God. Conformity to this world. நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டோம்ல இல்லையா? பண்ணிட்டோம். ஆமா, அப்ப அடுத்தது போலாமா? இல்ல, lust of flesh, lust of eyes, அப்புறம் pride of life. ஆமா, lust of eyes, lust of flesh, pride of life. Do not love the world or anything in the world. ஐயோ. If anyone loves the world, love for the Father is not in them. அது கொஞ்சம் ஆனா கஷ்டம் தான் இல்ல, sometimes most of the time ஒரு கேவலமான திங்ஸ் எல்லாம் லவ் பண்ணிட்டு இருப்பேனே. சரி, அப்ப அடுத்தது ஐ திங்க் லாஸ்ட் ஸ்கிப் பண்ணிடலாம் இந்த क्वेश्चन. அல்ல, அது முடிச்சிட்டோம். அந்த இது क्वेश्चन வந்துச்சுனது. ஆமா, we know that, but it's very difficult. Why is it essential for a local church to exercise all the spiritual gifts? The spiritual gifts தான் அது என்னென்ன இருந்துச்சு? Prophecy, what else was there? If your gift is prophesying, then prophecy in accordance with your faith. If you're serving, then serve. If it is teaching, then teach. If it is to encourage, then give encouragement. If it is giving, then give generously. If it is to lead, do it diligently. If it is to show mercy, do it cheerfully. ஒரு கிஃப்ட்டுமே இம்பார்ட்டன்ட்ல. ஒரு இதுல இப்ப எக்ஸாம்பிள், இப்ப சண்டே ஸ்கூல்லாம் எடுத்தா அங்க சர்வ் பண்ண யாரும் இல்லைன்னா கிட்ஸ் எல்லாம் எங்க இருப்பாங்க இல்ல? ஆமா. So each ministry in the church is important. அது அழகா அந்த வசனம், அந்த இது ரொம்ப அழகா இருக்கு ஆக்சுவலா. sharing stuff. பரவாயில்ல. அந்த ப்ராஃபசிங் வித் ஃபெய்த் இருக்கு, சர்விங் வித் அது ஒன்னொன்னு ஒரு கேரக்டர் அசோசியேட்டடா இருக்கு ஒரு கிஃப்டோட. பாத்தியா தமிழ்லயே வந்து
தீர்க்க தரிசனம் சொல்லுகிற வரத்தை உடையவன் விசுவாச பிரமாணத்துக்கு ஏற்றதாக சொல்ல கடவன் அப்படின்னா என்ன ஆமா அர்த்தம்? ஆமா எப்பா ப்ராஃபஸி பண்றவன் வந்து சும்மா நாளைக்கு ஒரு வீடு பிரமாணத்துக்கு வாங்கிடுறேன் அப்படின்னு ஏற்றதாக. ப்ராஃபஸி பண்ணக்கூடாது. ஆமா. அது ப்ராஃபஸி கிடையாது. அது prophecy கிடையாது. விசுவாச விசுவாச பிரமாணம். பிரமாணத்துக்கு ஏற்றதான் ப்ராஃபஸி. அதாவது it is only prophecy, biblical prophecy is regarding the kingdom of God and Word. kingdom of God only. ஆமா, God's word தான்ல. விசுவாச பிரமாணம்னா God's word. இந்த இண்டிவிஜுவலா நாளைக்கு நீ உனக்கு இந்த வேலை கிடைக்கும் அது அந்த வந்து வேற. அது அது வந்து miracle. ஸ்பிரிச்சுவல் கிஃப்ட். அது வந்து மிராக்கிள் வேற, ப்ராஃபஸி வேற. அந்த ப்ராஃபஸி அது அது இது ஒரு நல்ல ஒரு கொஸ்டின். இன்னைக்கு ப்ராஃபஸி வச்சு மிராக்கிள் வச்சு தான் ப்ராஃபஸின்னு சொல்லி ஏமாத்துறேன். ஒரு மிராக்கிள் செஞ்சு ப்ராஃபஸி சொல்லி சொல்றது. அங்க எப்படி நடக்கும் பாலிடிக்ஸ்ல சொல்லிடுறாங்கல்ல. இல்ல சீரியஸா அதேதான். விசுவாச பிரமாணத்துக்கு இந்த- ஏற்றபடிதான் ப்ராஃபஸி சொல்லணும்னு இருக்குது. பைபிள்ல நிறைய இடத்துல இருக்கு. இட் cannot go outside the குறி சொல்றது கிடையாதுல்ல. சொல்றது. குறி சொல்றது ஆமா கிடையாது. ஆமா. குறி சொல்றவங்களும் ஈவில் ஸ்பிரிட்டை வச்சும் ஒரு குறி சொல்ல முடியும். அந்த மெஜிஷியன்ஸ், என்சாண்டர்ஸ், ஆஸ்ட்ராலஜர்ஸ், they all have a evil power to foretell what is foretelling and prophesying are two different things. Prophesying is according to the plan of God, what he is going. God is revealing his plan for the future, his plan, His plan. not an individual person's plan. அது வருது பைபிள்ல இருக்குல்ல. ஆமா. இப்ப நேஷன் ஆஃப் இஸ்ரேலுக்கு தான் ஒரே ஒரு ப்ராஃபஸி இருக்குமே தவிர இந்த கிங்குக்கு இதுக்கு அதுக்கு அப்படின்னு இருக்காது. ஆமா. எல்லா ஓல்ட் டெஸ்ட்மென்ட் ப்ராஃபட்ஸும் நான் திரும்பி திரும்பி பாக்குறேன். ஆமா, ஜீசஸோட prophet ப்ராஃபட்ஸ் வந்து கிங்க வந்து கண்ட்ரிக்கு தானே சொல்லுவாங்க. அவருக்கு தனி மேனுக்கு யாருமே ப்ராஃபஸி சொல்ல மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். இல்ல இப்ப நேபுகாத் நேசாருக்கு வந்துச்சுன்னு வச்சுக்கோமே, அந்த ஃபியூச்சர்ல ஒரு சீசனுக்கு அந்த ஒரு ஒரு ஃபியூச்சரிஸ்டிக்கா ஹிஸ் பிளான் வாட் இஸ் கோயிங், காட்ஸ் பிளான் வாட் இஸ் கோயிங் டு கம், இதுதான் வரும். அண்ட் we will be part of that plan.